எல்லாருக்கும் வணக்கங்க. இது உங்கள் தமிழ் கிரேக். இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி நல்ல ஹெல்த்தியான மாவை வச்சு 2 மாவை வச்சு ஒரு நொறுக்கு தீனி பண்ண போகிறேன். நம்ம பெரியவங்களாம் இருந்தாலும் சின்ன பிள்ளைகள் வரைக்கும் என்ன சாப்பிட ஏதாவது ஒன்று நொறுக்கு தீனி சாப்பிட்டே ஆகணும். சும்மா இருக்கிறோம், டிவி பார்த்துட்ருக்குறோம், போர் அடிக்குது அப்படின்னா ஹெல்த்தியானதாக இருக்கணும், உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கணும், அதே மாதிரி நம்ம சாப்பிடவும் செய்யணும். அதுக்கு பாருங்கள், இந்த அளவில் ராகி மாவு எடுத்துருக்குறேன். இதே அளவில் ராகி மாவு, இது கோதுமை மாவுங்க. 2 சத்து இல்லைங்களா, 2 இந்த அளவில். பாருங்கள், இந்த ஸ்பூனில் இந்த அளவில் பெருங்காயத்தூள் ஒரு 1.5 ஸ்பூனே போட்டிருக்கிறேன். நான் எள்ளு 1 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், ஓமம் போட்டுக்கிறேன். இந்த ஜாமான் தாங்க, நம்ம முறுக்கு சுடுற மாதிரி தான், அதுக்குள்ளால ஜாமாங்க மாதிரி தான், சூப்பராக இருக்கும். உப்பு இந்த அளவில் போட்டுக்கிறேங்க. பத்தாட்டா கூட பார்த்து போட்டுக்கலாம். உப்பு எல்லாம் கலப்படம் ஆயிடுச்சு மக்களே. கொஞ்சம் தண்ணி ஊற்றி முதல் நல்லா கட்டியாக பிசைஞ்சிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறமா முறுக்குக்கு மாவு பிசைவும் பார்த்தீங்களா, அதே பதம் தான். நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் பார்த்தீங்களா மக்களே, சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், ஏன்னா புளியறதுக்கு வரணும். பார்த்தீங்களா, ஆரோக்கியமான நொறுக்கு தீனி. கோதுமை மாவு எல்லாத்துக்கும் தெரியும் பாருங்க, ராகியும் அப்படித்தான். ஆயில ஊற்றிக்கலாம். எடுத்து மக்களே, இந்த தட்டை எடுத்துக்கோங்க. இது நல்லா இருக்கும், பட்டையாக சூப்பராக இருக்கும், போட்டுக்கோங்க. இந்த பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு எடுக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கணும். இந்த அளவில் முறுக்கு மாதிரி தான் மக்களே, ஆனால் மாவு சத்தான மாவு மாற்றம். புரிஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் மக்களே. ரொம்ப ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப மெதுவாகவும் இருக்காது. சூப்பராக இருக்கும். நல்லா வச்சு சாப்பிட்டுக்கலாம்ல நம்ம. இப்போ குழந்தை ஸ்கூலுக்கு போகுதுன்னு வச்சுக்கிடுவோம், வந்த உடனே என்ன சாப்பிட, பாக்ஸுக்கு என்ன கொடுக்குற அப்படின்னு கேட்பாங்கல்ல. அந்த டயத்தில் அவங்க வர முன்னாடியே நம்ம செஞ்சு வச்சிடலாம், டக்குன்னு செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இதுதான் வேலை. டக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கொடுத்துக்கலாம், பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டுக்கலாம், வந்து சாப்பிட்டுக்கலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சீக்கிரம் ரெடி ஆகிடும்.
சீக்கிரம் ரெடி ஆயிடும் மக்களே. ராகி கோதுமை பாருங்க, அவ்வளோதான். சீக்கிரமாக நமக்கு வேலையும் முடியும். பாருங்கள் மக்களே எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கும். மாவு கோதுமை மாவு சரிசமமாக எடுத்து இதில் எப்படி நொறுக்கி தீனி செய்கிறதுன்னு பார்த்தாங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிடலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கிடலாம். ஈஸியாக டக்குன்னு ஹெல்த்தியாக. உங்களுக்கு தெரியும் கோதுமை மாவும் நல்லது, ராகி மாவும் நன்மை. எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கிடலாம். நம்ம சேனலை மறக்காதீங்க, தமிழ் கிரீக். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.